அதன் பிறகு 27 என்ற அத்தியாயத்தில் 13-14 என்ற வசனத்தில் என்ன கூறுகிறது என்றால், ஃபலம்மா ஜாஅத்துஹும் ஆயாத்துனா முப்சிரத்தன் காலு ஹாதா சிஹ்ருன் முபீன் வஜஹது பிஹா வஸ்தக்னத்துஹா அன்புசுஹும் லுல்மன் உலுவன் ஃபன்துர் கைஃப கான ஆகிபத்துல் முஃப்ஸிதீன். இந்த வசனத்திலிருந்து என்ன வழங்குகிறது என்றால், மூசாவுக்கு கொடுக்கப்பட்ட நம்முடைய பார்த்து புரிந்து கொள்ளும்படியான அத்தாட்சிகளை அவர்களிடம் வரவே இது சந்தேகமற்ற சூன்யம்தான் என்று அவர்கள் கூறினார்கள். அத்தாட்சிகளை கண்ட அவர்களுடைய உள்ளங்கள் அவைகளை உண்மை என உறுதி கொண்ட போதிலும் கர்வம் கொண்டு அநியாயமாக அவைகளை அவர்கள் மறுத்தார்கள். ஆகவே இந்த விசமிகளின் முடிவு எவ்வாறாயிற்று என்பதை நபி நீங்கள் கவனியுங்கள். அதன் பிறகு 31:7 என்ற அத்தியாயத்திலும் கர்வம் பெருமை பற்றி தான் பேசுகிறான். எவர்கள் உள்ளத்தில் பெருமை உள்ளதோ அது நிச்சயம் கேடுதான் என்று இதன் மூலம் விளங்குகிறது. ஷைத்தான் தான் பெருமை அடிப்பான். ஷைத்தான் நம்மளை நரகில் தான் கொண்டு சேர்ப்பான். ஆதலால் பெருமை என்பது அல்லாஹ்வுக்குரியது. அதே போல 2:34 என்ற வசனத்திலும் 7:12 என்ற வசனத்திலும் தான் உயர்ந்தவன், ஆதமே மண்ணால் படைத்தாய், நான் தான் நெருப்பால் படைத்தவன், நான் தான் பெரியவன் என்று இறைவனிடம் இப்லீஸ் பெருமை அடித்தான். பெருமை உடையவர் உண்மையானதையும் சத்தியத்தையும் மறுத்து விடுவார்கள், ஷைத்தானோடு மூழ்கி விடுவார்கள். ஆதலால் அல்லாஹ் நம்மளையும் நம் குடும்பத்தாரையும் ஷைத்தானிடமிருந்து பாதுகாக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் பாதுகாப்பான். இந்த பெருமைக்கு இலக்கணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வரலாறு எடுத்து வைத்தார்கள். அதாவது 28:72 என்ற அத்தியாயத்தில் ஒருவருக்கு அல்லாஹ் நிறைய செல்வங்களை கொடுப்பான். அவன் பெருமையின் காரணமாக என் திறமையால் உருவானது என்று கூறுவான். அந்த செல்வங்கள் பூட்டி வைக்கும் சாவிகளையே தூக்க முடியாமல் வைத்திருப்பான் என்றால் எவ்வளவுக்கு அதிகமான செல்வத்தை கொடுத்துள்ளான் என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அவன் அதை பார்த்து அல்லாஹ்வை மறந்து தன்னை தானே பெருமை அடித்து அநியாயக்காரனாக ஆகிவிட்டான். அல்லாஹ் கொடுப்பதும் சோதனை, எடுப்பதும் சோதனை என்பது அவனுக்கு தெரியாது. பெருமை என்பது உள்ளத்தில் வந்தால் உண்மை பொய்யாகிவிடும். ஆதலால் எவர் உள்ளத்திலும் பெருமை என்பது இருக்கக்கூடாது. அதே போல 41:16-17 என்ற வசனத்தின்படி பெருமை அடைத்தவரை எப்படி தண்டிக்கிறான் என்றால், புயல் காற்றாலும் இடி முழக்கத்தாலும் அவர்களை அழைத்து விட்டேன் என்று இறைவன் குர்ஆனில் ஆணித்தரமாக கூறியுள்ளான். இதே போல 18:34 என்ற வசனத்திலும் அதற்கு பிறகு 28:38-39 என்ற வசனத்தின் அதன் பிறகும் 2:206 என்ற வசனத்திலும் எல்லாம் பெருமையை பற்றியே அல்லாஹ்வின் ஆற்றலின் பற்றியே பேசியுள்ளான். இன்ஷா அல்லாஹ் இதிலிருந்து நமக்கு கிடைத்த படிப்பினை என்னவென்றால், பெருமை என்பது அல்லாஹ்வுக்குரியது. கடு அளவு கூட நம் உள்ளத்தில் பெருமை, கர்வம், ஆணவம் எதுவுமே வந்துவிடக்கூடாது. நமக்கு எந்த ஒரு சக்தியும் கிடையாது. படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு தான் பெருமை சொந்தமானது. அதில் இன்ஷா அல்லாஹ் நமக்கு கிடைத்த படிப்பினையை அடுத்தவருக்கு எத்தி வைத்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற இறைவன் அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.